போலீஸ் யூனிஃபார்ம்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சே அவங்கள வாயை பொத்தி கீழே தள்ளி போட்டு அவங்க மேல ஏறி உட்காந்து அபியூஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு. 2வது விஷயம், இந்த பெண் போலீஸ் கத்தி கூச்சல் விட்டவும் ஓடி வந்தது பொதுமக்கள். இந்த பெண் போலீஸை காப்பாத்துனது பொதுமக்கள். அப்ப என்னதான் இவங்க ஒரு போலீஸா இருந்தாலும் நம்ம போலீஸா இருக்கோம். ஆனா நமக்கே நம்மளையே பொதுமக்கள் தான் காப்பாற்ற வேண்டிய நிலைமையா சூழ்நிலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கு. கண்டிப்பா இந்த 2 விதமான கேள்வி இதுல இருக்குல்ல. ஆமா. ஏன்னா இப்ப நம்ம சொல்ற மாதிரி பெண் காவல் இப்ப நம்ம என்ன கேட்டோம், அந்த நான் திரும்ப திரும்ப ஏன் ரிலேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, அந்த ட்ரெயின் இன்சிடென்ட்ல என்ன கேட்டோம், ஏதாவது ஒரு காவல் அதிகாரி அங்க இருந்திருக்கணும்ன்றதை தாண்டி பெண் கேவி குப்பம் இன்சிடென்ட்ல பெண் காவல் அதிகாரி அங்க இருந்திருக்கணும்னு கேட்டோம். விச் மீன்ஸ் காவல் அதிகாரியில ஆண் என்னங்க பெண் என்னங்க எல்லாருமே காவல் அதிகாரி தான் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இன்சிடென்ட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க கத்தி கூச்சலிட்டப்ப வந்து காப்பாத்துனது காவல் அதிகாரி கிடையாது, பொதுமக்கள் தான் காப்பாத்திருக்காங்க. அப்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம், காவல்துறை தான் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பிளாட்ஃபார்ம்ல போலீஸ் இருக்கணும்னு தெரியும், அதுவும் வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கணும்னு தெரியும். அங்க யாருமே இல்லாம கத்தி கூச்சலிடும் போது கூட ஒரு காவல்துறை வரல அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது.